அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை ஆற்காடு அருகே மனு அளிக்க வந்தவரை எஸ்ஐ நெஞ்சில் குத்திய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருளரசன், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம். நிச்சயமாக பரிதா. ஆற்காடு அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காததை தட்டி கேட்ட முதியவர் மீது கிராம நிர்வாக அலுவலர் தாக்கியதாக பரபரப்பு புகார். மேலும் ஒரு எஸ்ஐ முதியவரை வலுக்கட்டாயமாக நெஞ்சில் அடித்து தள்ளிவிட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் மக்களுடைய கோரிக்கை மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புகார் கோரிக்கை மனுக்களை வழங்கி அதற்கான தீர்வை கண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடபதி என்பவர் தன்னுடைய கோரிக்கை மனுவின் மீதான நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது மனுவின் மீது இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த அந்த முதியவர் மனுவின் மீது ரசீது வேண்டுமென கேட்டுள்ளார். இதை துறை சார்ந்த அதிகாரியிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அப்போது அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் சாபுதீன் என்பவர் முதியவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதில் முதியவர் வெங்கடபதிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அங்கு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முதியவர் தன்னை தாக்கினார்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து அங்கு பணியில் இருந்த வட்டாட்சியரும் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த முதியவர் என்னை தாக்கியவர் மீதும் நான் கொடுத்த மனுவின் மீதும் இதனால் வரை நடவடிக்கை எடுக்க கோரி நீதி கேட்டு அதிகாரிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவத்துக்கு விரைந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரச்சனை செய்த முதியவரை தள்ளிவிட்டும் அவருடைய நெஞ்சை மீது பலமாக வலுக்கட்டாயம் வெளியேற்ற முயற்சி செய்தார். அதற்கு எதிர்த்து தெரிவித்த முதியவர் தன்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் மேலும் தன்னை தாக்கியும் அதிகாரம் இல்லை என முதியவர் தாக்கிய போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு முற்றுகையிட்டதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல் உதவியாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதை தொடர்ந்து அங்கிருந்து இது சம்பந்தமாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இச்சம்பவத்தால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பரிதா.